இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் முஸ்லிம் சேவை. நேரம் 8 மணி 12 நிமிடம். இன்றைய நிகழ்ச்சிகளில் அடுத்ததாக தொகுப்புரை கேட்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. 2025ஆம் ஆண்டு நூற்றாண்டை கொண்டாடும் இலங்கை வானொலியின் பயணத்தில் எமது முஸ்லிம் சேவைக்கும் முக்கிய இடம் உண்டு. முஸ்லிம் நிகழ்ச்சிகளாக ஆரம்பித்து ஒரு தனிப்பெரும் சேவையாக 1960களில் இருந்து அது வியாபிக்க தொடங்கியது. இதற்காக உழைத்தோர் பலர். நிர்வாக ரீதியாக முஸ்லிம் சேவையின் உருவாக்கம், வளர்ச்சி பற்றியெல்லாம் 2012ஆம் ஆண்டிலிருந்து பேசத் தொடங்கினோம். இந்த வரிசையில் அன்று முதல் இன்று வரை முஸ்லிம் சேவைக்காக நிகழ்ச்சிகளை வழங்கி உலகளாவிய ரீதியில் அதன் ஜனரஞ்சகத்திற்காக அரும்பாடுபட்ட கண்ணியத்துக்குரிய உலமாக்கள், அறிஞர்கள், கலைஞர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் போன்றோரை இன்றைய தலைமுறையினரும் அறிந்திடும் வண்ணம் அவர்களை பற்றிய ஓர் ஆவணப்படுத்தலாக பாரம்பரியம் என்ற இந்த நிகழ்ச்சியின் 2ஆம் பகுதியை 2017ஆம் ஆண்டு தொடங்கினோம். அப்போதைய முஸ்லிம் சேவை பணிப்பாளர் SM ஹனீஃபா அவர்களினதும் சிரேஷ்ட கலைஞர் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்களினதும் அரிய முயற்சியில் இது மேற்கொள்ளப்பட்டது. முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் பற்றி பேசுகின்ற இந்த நிகழ்ச்சி மிகவும் ஜனரஞ்சகம் பெற்றது. இது நூலுருவிலும் வெளிவர வேண்டுமென தமிழ் கூறும் நல்லுலகு வேண்டிக் கொண்டது. அந்த பெரும் பணியையும் தொழிலதிபர் MSM ஜின்னா அவர்களே மேற்கொண்டார். இந்த பாரம்பரியம் புத்தகத்தின் வெளியீட்டு விழா கடந்த ஏப்ரல் மாதம் 27ஆம் நாளன்று கொழும்பு 7 விளையாட்டுத்துறை அமைச்சின் டங்கன் வைட் கேட்போர் கூடத்தில் மிகவும் கோலாகலமாக அரங்கம் நிறைந்த அதிதிகளுக்கும் ஆர்வலர்களுக்கும் மத்தியில் நடைபெற்றது. இந்த நூல் வெளியீட்டு விழாவை ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றம் மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தது. அதன் தலைவர் தமிழ் தென்றல் அலி அக்பர் அவர்களின் தலைமையில் அதன் பிரதிநிதிகள் அனைவரும் வருகை தந்திருந்தனர். எமது முஸ்லிம் சேவையின் செவ்வாய்க்கிழமைகளில் 1ஆம் 3ஆம் வாரங்களில் நேயர்களின் அபிமானத்தையும் வரவேற்பையும் பெற்ற நிகழ்ச்சிகளுள் ஒன்றாக சுமார் 7 ஆண்டுகளாக ஒலிபரப்பாகி வந்த பாரம்பரியத்தின் ஆவணப்படுத்தல் முயற்சியின் ஒரு பாரிய வெற்றி மகுடம் பாரம்பரியம் எனும் நூலின் வெளியீட்டு விழா நிகழ்ச்சியின் தொகுப்பு நிகழ்ச்சியாக இன்றைய நாளில் உங்கள் செவிகளுக்கு தருகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அன்றைய ஞாயிறு காலை இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு வளாகம் வாகன நெரிசலில் மட்டுமல்ல மக்கள் திரளாலும் நிரம்பி போனது. அழைப்பை ஏற்று முறுவல் பூத்த முகங்களுடன் வந்தவர்களை வானும் பன்னீராய் நன்னீரால் நனைத்தது. சுமார் 10 மணியளவில் ஆர்வமாக இருந்த போதும் விருந்தினர்களால் முழு மண்டப இருக்கைகளும் முழுமையடைந்தன. முஸ்லிம் சேவையின் அபிமானத்தாலும் அதன் மேல் தமக்குள்ள பற்றாலும் மட்டுமல்லாது பாரம்பரியம் காட்டிய பிரமிப்பாலும் தமது உடல் நலனையும் பாராது துணைகளோடும் பட்பட சிரமங்களோடும் தொலைவிலிருந்தும் குடும்பமாய் வந்து பங்களிப்பாற்றிய விருந்தினர்கள், பல்துறை ஜாம்பவான்கள், இருக்கையில்லாமல் நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் ஆர்வத்தில் கால் நோக நின்றவர்கள் என அனைவரது அன்பும் மெய்சிலிருக்க வைத்தன. அதுவும் கூட பாரம்பரியத்தின் இன்னும் ஒரு வெற்றியே. அன்றைய நாளில் நிகழ்ச்சிகளை ஆரம்ப உரையோடு ஆரம்பித்து வைத்தார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபன முஸ்லிம் சேவையின் தயாரிப்பாளர் AM முஹம்மது ரலீம் அவர்கள். அவர்கள் கூறுகின்ற பொழுது, நான் விழுந்த நேரமெல்லாம் என்னை தூக்கிவிட்டவர்கள் வானொலி கலைஞர்கள், வானொலி நண்பர்கள் என்றெல்லாம் கூறுகின்ற பொழுது அவருடைய குழந்தையையும் மருமகனையும் மறந்துவிட மாட்டார். அவர்கள் எப்பொழுதுமே அவருக்கு கை கொடுத்திருப்பவர்கள் தான் ஒருசைக்கா மக்கள் மற்றும் மருமகன் இருசா. தொடர்ந்து கிராத்தினை வழங்கினார்கள். கொழும்பு முஸ்லிம் மகளிர் கல்லூரியில் தரம் 3இல் கல்வி கற்கும் ராஹினா இர்ஷாட், கொழும்பு ஜாகிரா கல்லூரியில் தரம் 6இல் கல்வி கற்கும் ராஹித் அஹமத் இர்ஷாட் ஆகியோர். ورأيت الناس يدخلون في
the most gracious and the most merciful. When Allah's help and victory come, and you see people entering Allah's religion in multitudes, then glorify and praise your Lord and seek His forgiveness. Indeed, He is ever accepting of repentance. Allah, the Almighty, has spoken the truth. Thank you. பாரம்பரியம் நூல் வெளியீட்டு நிகழ்வு ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றத்தின் தலைவர் கலாபூஷணம் தமிழ் தென்றல் அலி அக்பர் அவர்களது தலைமையில் நடைபெற்றது. நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அழைக்கப்பட்டிருந்தார் இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் தலைவர் பேராசிரியர் உதித்த கயாஷான் குணசேகர அவர்கள். பாரம்பரியம் நூலின் முதல் பிரதியை பெறுவதற்காக அன்போடு அழைக்கப்பட்டிருந்தார் தொழிலதிபர் அல்ஹாஜ் MSM கமால்டீன் அவர்கள். அன்றைய நிகழ்வில் கௌரவ அதிதிகளாக முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர் MJ ஃபாத்திமா ரினோஷியா, தினகரன் மற்றும் தினகரன் வாரமஞ்சரி வாராந்த பத்திரிகை பிரதம ஆசிரியர் T செந்தில் வேலவர், முஸ்லிம் சேவையின் முன்னாள் பணிப்பாளரும் சிரேஷ்ட ஒலிபரப்பாளருமான அல்-ஹாஃபிழ் SM ஹனீஃபா அவர்களும் கலந்து சிறப்பித்தார்கள். நிகழ்வில் நூலாசிரியர் அறிமுகத்தை வழங்கினார் கவிஞரும் நூலாசிரியரின் பால்ய சிநேகிதருமான கலாபூஷணம் கவிமணி என் நஜ்முல் ஹுசைன் அவர்கள். எல்லோருடனும் கலகலப்பாக பழகுவார், மற்றவர்களின் முன்னேற்றங்களிலும் மிகவும் அக்கறை காட்டுவார். தான் மட்டுமே வானொலியை கோலோச்ச வேண்டும் என நினைத்தவர் அல்ல அவர். நாம் மாணவர் பருவத்தில் நடாத்திய மதிவளர் மன்றம் அமைப்பின் செயலாளராக இருந்த அவர் ஒவ்வொரு உறுப்பினருக்கும் வானொலி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பினை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்னால் வாசிக்க முடியாதே என தயங்கி பின் நின்றவர்களை கூட வாசிக்க வைத்திருக்கின்றார். நான் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கூச்ச சுபாவத்துடன் தான் பழகுவேன். என்னை தட்டி கொடுத்து பத்திரிகைகளுக்கு எழுத வைத்தவரும் வானொலி நிகழ்ச்சிகளுக்கு எழுதுமாறு தூண்டி அவற்றை உரிய இடங்களுக்கு ஒப்படைத்தவரும் அவரை வானொலி கவியரங்குகளில் பங்கு பெற்ற வைத்து இன்று என்னை பல கவியரங்குகள் தேடி வர காரணமானவர் அன்பு நண்பர் MSM ஜின்னா அவர்களே. அவருக்கு செய்யும் மிக சிறிய கைமாறாக இந்த பாரம்பரியம் நூல் பணியில் என்னையும் இணைத்து வைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அதனைத் தொடர்ந்து வரவேற்புரையையும் தலைமையுரையையும் வழங்கினார் நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய தமிழ் தென்றல் அலி அக்பர் அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், இன்று இத்தகைய ஒரு சிறப்பான சபையில் சீமான்கள், பூமான்கள், கோமான்கள், சீடர்கள், சிந்தனையாளர்கள், ஒப்பொருக்காளர்கள், சொல்லாட்சி மிக்கவர்கள், பெரியோர்கள், பேறு பெற்றவர்கள், பேராற்றல் படைத்தவர்கள் பங்கு பற்றி இருக்கின்ற இவ்வளவு ஒரு பெரிய அவையிலே, ஒரு கனதியான ஒரு சிறப்பான அவையிலே இந்த பாரம்பரிய நூல் வெளியிட்டு வைக்கப்படுகிறது. முந்தைய பரம்பரையில் இந்த பரம்பரைக்கு கிடைத்தது போலவே அடுத்தடுத்த பரம்பரையையும் இந்த பாரம்பரிய பெருமை நுகரட்டும், படிக்கட்டும். படிக்கற்களாகவும் இந்த பாரம்பரியத்தை பயன்படுத்தி தத்தமது பரம்பரையை வலுப்படுத்தி நல்வழிப்படுத்தி அடுத்தடுத்த பரம்பரையினருக்கும் இதனை பாரப்படுத்தட்டும். இதற்கு காவலாக அமைந்து ஆரம்பித்து வைத்த முன்னாள் பணிப்பாளர் ஹாஃபிஸ் SM ஹனீஃபா, தொடர்ந்து முன்னெடுத்து சென்ற தற்போதைய பணிப்பாளர் ஃபாத்திமா ரினோஷியா தயாரிப்பிலும் இந்த வெளியீட்டு விழா ஏற்பாடுகளிலும் முன்னின்று உதவிய முஸ்லிம் சேவையில் பணியாற்றிய என் அன்பான சகோதர சகோதரிகள், முன்னின்று உதவிய என்னுடைய ஸ்ரீலங்கா இஸ்லாமிய தலைவர்கள் என்ற உறுப்பினர்கள், மிக முக்கியமாக இந்த பாரம்பரியம் நூலை இந்த புத்தகம் பதிப்பதிலே உண்டான சகல பொறுப்புகளையும் தன் தலைமை தாங்கி நடத்திய எங்களுடைய இணைச் செயலாளர் கவிமணி நஜ்முல் ஹுசைன் அவர்களுக்கும், சிறப்பு அழைப்பாளர்களாக
தமிழ்நாட்டின் கோயம்புத்தூரிலிருந்து வருகை தந்திருந்தார். அத்தாட்சிகள் திருக்குர்ஆனின் ஆய்வு நூல் ஆசிரியர் டாக்டர் அமீர் அல்தாப் அவர்களும், தென்கிழக்கு பல்கலைக்கழக முதன்மை பேராசிரியர் அல்ஹாஜ் கலாநிதி ரமீஸ் அப்துல்லா அவர்களும், சிறப்பு பேச்சாளராக சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களும் கலந்து சிறப்பித்தார்கள். பாரம்பரியம் நிகழ்ச்சியின் தயாரிப்பாளரும் முஸ்லிம் சேவையின் பணிப்பாளருமான MJ ஃபாத்திமா ரினோஷியா அவர்களது உரையிலிருந்து ஒரு பகுதி இது. வெளியிடக்கூடிய பல்லாயிரம் நிகழ்ச்சிகள் எமது முஸ்லிம் சேவையில் ஒளிபரப்பாகி வந்துள்ளது என்பதை நாங்கள் எல்லோரும் அறிவோம். இந்த வகையில் பல நூல்கள் அவ்வப்போது வெளிவந்தாலும் நான் அறிந்தவரை அண்மை காலங்களில் நூலொன்று இவ்வாறு வெளிவந்ததாக தெரிகிறது. சில தொடர் நிகழ்ச்சிகளை ஒளிப்பதிவு செய்யும் போதும் அவற்றை வானொலியில் செவிமடுக்கும் போதும் இவை எதிர்கால சந்ததியினருக்கு பிரயோசனம் அளிக்கும் வகையில் ஒரு நூலாக வந்தால் நன்றாக இருக்குமே என்று ஆதங்கப்படுவதுண்டு. அவ்வப்போது அதற்கான முயற்சிகளையும் விழிப்புணர்வுகளையும் பொருத்தமானவர்களிடம் சொல்லி முயற்சிப்போம். ஆனாலும் நல்லது நல்லது நாளை நாளை என்று நாட்கள் நகர்ந்தே சென்றன. இந்த நிலையில் நாங்கள் எதிர்பாராத வகையிலே இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் என்ற இந்த நூல் வெளிவந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். நூலுக்கு பெற வேண்டிய காத்திரமான நிகழ்ச்சிகளை வழங்கி நேயர்களின் நெஞ்சங்களில் அன்றும் இன்றும் ஒரு பாத்திரமாகவே உதவி வரும் அந்த அற்புத கலைஞர்களை பற்றிய புத்தகம் ஒன்று வெளிவந்து விட்டது என்று நாம் சற்று ஆறுதலடைகிறோம். எனக்கு முன்னறிந்த முஸ்லிம் சேவையினரின் சார்பாகவும் தான் நான் இந்த கவிதையை முன்வைக்கின்றேன். பாரம்பரியம் வந்துவிட்டது, புத்தகமாகிவிட்டது, அதுவும் எனது காலப்பகுதியில் இது நிகழ்ந்துவிட்டது என்று பெரும்பகை அறிகின்றேன், பெருமாள் சொல்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அதிலும் இன்னும் ஒரு விசேஷம், இந்த வருடம் இலங்கை வானொலி தனது 100 விழாவை கொண்டாடுகிறது. அந்த நிகழ்ச்சியை நிகழ்கின்றது இன்னும் ஒரு சிறப்பு. புத்தகம் ஒன்றை எழுதுவது, அதை வெளியிடுவது என்பது ஒரு பாரிய விவகாரம் என்பது இந்த சபை நன்கு அறிவு. பாரம்பரிய முயற்சியை தோன்று வந்த MSN ஜின்னா அவர்கள் பட்ட கஷ்ட நஷ்டங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல. இவற்றையெல்லாம் நாம் நன்கு அறிவோம். சில போது அவருக்காக நாம் கவலைப்படுவோம். பாரம்பரிய முயற்சியை பொறுத்தவரை விவகாரம் தெரிந்தவர் மட்டுமல்ல, உபகாரம் புரியக்கூடியவராகவும் இருந்தால்தான் அந்த வண்டி தங்குதடையின்றி ஓடும் என்று 2017ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து செய்வதற்கு உத்தேசித்த போதும், இதை யாரை கொண்டு நடத்துவது என்று கலந்து ஆலோசித்த போதும், SM ஹனீஃபா என்ற சிரேஷ்ட ஒளிபரப்பாளர் சொன்னது இன்னும் எனக்குள் வைத்துக் கொண்டிருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய அனுபவம் என்று இன்று ஆச்சரியப்படுகின்றேன். பாரம்பரியம் எவ்வித தங்குதடையும் பயணித்து புத்தக வெளியீடு என்ற இடத்தையும் இலக்கையும் இன்று அடைந்துவிட்டது. உண்மையில் இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனமும் விசேடமாக முஸ்லிம் சேவையும் கலாபூஷணம் கலைஞர் MSN ஜின்னா அவர்களுக்கு மிகவும் நன்றி கடன்பட்டுள்ளோம். இந்த புத்தகத்தின் மூலம் அவரை தன்னை வெளிக்கொணரவில்லை, இலங்கை ஒளிபரப்பு கூட்டத்தாபனத்தையும் முஸ்லிம் சேவையுமே உலகுக்கு எடுத்துக் காட்டுகின்றார். இன்ஷா அல்லாஹ் காலம் காலமாக இந்த விவகாரம் பேசப்படத்தான் போகிறது. பாரம்பரிய முயற்சிக்காக மூத்த கலைஞர்களை தேடும் போது அவரது நேர்மையையும் உண்மை தன்மையையும் அவதானித்தோம். நிகழ்ச்சிக்காக கலைஞர்களை அவர் வரிசைப்படுத்தும் போது தெரிந்தவர், தெரியாதவர், மறைந்தவர், மறக்க வேண்டியவர் என்றெல்லாம் அவர் பார்க்கவே இல்லை. முஸ்லிம் சேவைக்காக இவர் என்ன செய்தார் என்ற ஒன்றை மட்டுமே அவர் பார்த்தார். நிகழ்ச்சி மீது இவர் காட்டிய அக்கறையும் அர்ப்பணிப்பும் எம்மை நினைக்க வைப்பதனால் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்பாளர் என்ற வகையில் இவரின் இந்த போக்கு எனக்கு பெரும் பெரியதொரு உந்து சக்தியாக அமைகிறது.
எமக்கு கிடைத்த அனுபவங்கள் பல. இன்று இந்த விழாவுக்கு கூட முதல் முஸ்லிம் நிகழ்ச்சி அதிகாரியின் குடும்ப உறுப்பினர் முதல் இன்று வரை உள்ள குடும்ப உறுப்பினர் மற்றும் என்னை விட்டு பிரிந்தவர்களின் குடும்பத்தினர் என சகலரையும் மிக சிரமப்பட்டு தேடி பிடித்து அழைப்பு விடுத்தார் இமசல் இன்னா அவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அவரின் இந்த முயற்சி வீண் போகவில்லை என்பதை இந்த சபை இப்போது சான்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. உண்மையில் பாரம்பரியம் என்ற இந்த அரிய நிகழ்ச்சியை வடிவமைத்து அதனை திறம்பட தொகுத்து வழங்க பொருத்தமான ஒருவரையும் தெரிவு செய்த எனது முன்னாள் பணிப்பாளர் பணிப்பா இந்த நிகழ்ச்சி திறம்பட தொகுத்து வழங்கியது மட்டுமல்லாமல் அதை நூலாகவும் வெளிப்புறந்த கலாச்சார இந்த புத்தக வெளியீட்டை முன்னின்று நடத்திய ஸ்ரீலங்கா இஸ்லாமிய கலை இலக்கிய மன்றத்தினர் மற்றும் இன்றைய விழாவுக்கு வருகை தந்து இங்கு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும், இது தவிர இன்றைய விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலுடன் இருந்து ஒரு சில காரணங்களால் வர முடியாது என மிகவும் கவலைப்பட்டு எம்முடன் கலைத்து அதுவும் தூர இடங்களில் இருந்தெல்லாம் எங்களால் வந்து கொள்ள முடியாமல் இருக்கின்றதை மிகவும் கவலைப்பட்டு மட்டுமல்லாமல் இவக்காக துவா செய்து வாழ்த்து தெரிவித்த அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் இன்றைய முஸ்லிம் சேவையினர் சார்பில் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். Now all ready to launch Parampariyam. Parampariyam Granthe Edakima Sadha Sidu Katiyu dan Sudana මුල් පිටපත ලබා ගැනීම සඳහා කරනා වූ මේ ගෞරවනීය ආරාධනය ශ්‍රී ලංකා ගුවන්විදුලි සංස්ථාවේ සභාපති මහාචාර්ය උදිත දයාශාන් ගුණසේකර මහතායි. The first copy of the book will be handed over to our chief guest, the chairman of the Sri Lanka Broadcasting Corporation, Professor Udita Dayashan Gunasekara. இலங்கையில் ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தின் தலைவர் இன்றைய நிகழ்வில் பிரதம தேதி பேராசிரியர் உதித்த தயாஷான் குணசேகரன் அவர்களுக்கு நூலாசிரியர் எம்எஸ்எல் ஜீனா அவர்கள் உங்கள் அனைவர் முன்னிலையும் இந்த சந்தர்ப்பத்திலே முதல் பிரதியினை வெளியிட்டு வழங்கி வைக்கின்றார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் முதற் பிரதி சிறப்பு பிரதிகள் கையளிக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து தெற்காசிய ஒலிபரப்பு கொள்கை பகுப்பாய்வாளரும் சர்வதேச டிஜிட்டல் சைல்ட் அறக்கட்டளை நிலையத்தின் தலைமை அதிகாரியுமான விரிவுரையாளர் ஊடகவியலாளர் கலாநிதி MC ரஸ்மின் அவர்கள் நூல் பற்றிய தனது ஆய்வினை வழங்கினார். சுமார் 130 நேர்காணல்களை உள்ளடக்கியதாக சுமார் 90 ஆண்டுகளை உள்ளடக்கிய அல்லது 80க்கும் மேற்பட்ட ஆண்டுகளை உள்ளடக்கிய ஒரு நீண்ட வரலாற்றை தொகுத்து ஒரு நூல் வடிவில் ஒரு புத்தகம் என்று வெளிவருவது என்னை பொறுத்தவரை இதுதான் நூல்கதை. இந்த புத்தகத்தினுடைய உள்ளடக்கம், இந்த புத்தகத்தினுடைய ஒட்டுமொத்த அமைப்பு என்பதை தொகுத்து பார்க்கின்ற பொழுது நான் நினைக்கின்றேன், தமிழிலும் சிங்களத்திலும் இதற்கு முன்னர் இப்படி ஒரு நூல் வெளிவரவில்லை. சிங்களத்திலே சுமார் 4-5 புத்தகங்கள் வெளிவந்திருக்கின்றன. கலாநிதி நந்தன கருணாநாயக் என்பவர் எழுதியிருக்கிறார். அதே போன்ற எம்ஜிஆர் தேவ் என்பவர் எழுதியிருக்கிறார். இளம் ஜாயரன் என்பவர் எழுதியிருக்கிறார். இன்னும் பலர் எழுதியிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நூல் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நூல். தமிழ் ஒலிபரப்புக்கும் பொதுவாக இலங்கை ஒலிபரப்புக்கும் மிக முக்கியமான ஒரு நூல் என்று சொல்லலாம். இந்த நூல் பல ஆய்வுகளுக்கு முன்னோடியாக அமையக்கூடிய நூல். பல வரலாற்று ஆவணங்களை எழுதுவதற்கு முன்னோடியாக அமையக்கூடிய ஒரு நூல். முஸ்லிம் சேவையுடைய நாட்டாரியலுக்கான பங்களிப்பு, அறிவியலுக்கான பங்களிப்பு, சமய வளர்ச்சிக்கான பங்களிப்பு, சிறுவர் வளர்ச்சிக்கான பங்களிப்பு, பெண்களுடைய வளர்ச்சிக்கான பங்களிப்பு, ஏனைய சிறுபான்மை மொழிகளாகிய உருது, மலே, அதே போன்று ஆங்கிலம் சிறுபான்மை மொழி அல்ல, ஆங்கிலமாக இருந்தாலும் பல்வேறு மொழிகளிலே முஸ்லிம் சேவை எத்தகைய பங்களிப்புகளை செய்திருக்கின்றது என்பதை தேடி பார்க்க வேண்டியவர்களுக்கு இந்த நூலிலே ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. இந்த நூலிலே ஏராளமான தகவல்கள் இருக்கின்றன. இந்த நூலை பொறுத்தவரையிலே மிக முக்கியமான 3 காரணங்களுக்காக அல்லது 4 காரணங்களுக்காக இந்த பாரம்பரியம் என்று சொல்லிருக்கிற நூல் எனக்கு முக்கியமானதாக தெரிகிறது. ஒன்று, முஸ்லிம் சேவையினுடைய பூர்வீகத்தை அது தெளிவாக எடுத்துக் கூறுகிறது.
முஸ்லிம் சேவையினுடைய பூர்வீகத்தை அது தெளிவாக எடுத்துக் கூறுவோம். இந்த புத்தகத்திலே இருக்கின்ற முதலாவது கட்டுரை MICH தொடர்பான கட்டுரை. MICH அநேகமாக முஸ்லிம் சேவையினுடைய வரலாறு பற்றி பேசுகின்றவர்கள் 56ஆம் ஆண்டுக்கு முன்பு பின்னி உள்ள வரலாற்றை பற்றி தான் சொல்வார்கள். ஆனால் MSM ஜின்னா அவர்கள் MICH நிறுவனத்துக்கு சென்ற சில நண்பர்களோடு MICH நிறுவனத்திலே இருக்கின்ற பழைய ஆவணங்களை தொகுத்து, அந்த காலத்திலே ஆங்கிலத்திலே எழுதப்பட்ட ஆவணங்கள் வாசிப்பதற்கும் கஷ்டம், அதனை ஜூம் செய்துதான் சில சந்தர்ப்பங்களே வாசிக்க வேண்டி ஏற்பட்டது. அப்பொழுதுதான் தெரிந்தது ஹாபிஸ்மார் இல்லாத ஒரு காலத்திலே நாட்டிலே ஒரு 5-6 ஹாபிஸ்மார் இருந்த பொழுது பாஷா விழா என்ற ஒரு இடத்துக்கு தூர இடங்களில் இருந்து ஹாபிஸ்மாரை வரவழைத்து, சொற்பொழிவாளர்களை வரவழைத்து அவர்களுக்கு தங்குமிடம் வழங்கி MICH நிறுவனம் முஸ்லிம் சேவைக்கும் ஆதரவு வழங்கி முக்கியமான தடை கிடைத்தது. 1953ஆம் ஆண்டு புரோட்காஸ்டிங் கமிஷன் ரிப்போர்ட். அப்பொழுது MSM ஜின்னா அவர்களிடம் கூறிய போது அவர் சொன்னார், எப்படியாவது இந்த ரிப்போர்ட்டை கண்டுபிடிக்கும். உண்மையாக MSM இந்த இலங்கையிலேயும் தான் வெளியிடங்களிலேயும் தான் ஒளிபரப்பு ஆய்வு தொடர்பாக எழுதிய எல்லோரும் அல்லது அநேகமானவர்கள் இந்த பல்கலைக்கழகத்துறை சார்ந்தவர்கள் அல்லது ஒளிபரப்பாளர்களாக இருந்தவர்கள். இலங்கையிலே ஆங்கிலத்திலே பேரன் குறையா போன்றவர்கள் எழுதியிருக்கிறார்கள், சிங்களத்திலே கூறியது. ஆனால் ஒரு கலைஞராக இருந்து இந்த ஆவணங்களை எல்லாம் தொகுத்தெடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்குள் வந்திருக்கின்றது என்று சொன்னால், நான் ஏற்கனவே கூறியது போன்று அவருக்கும் முஸ்லிம் சேவைக்கும் எங்களுடைய மூத்த பணிப்பாளர் மன்மூன் VA கபூர் போன்றவர்களுக்கும் இடையில் இருந்த உண்மையான உறவின் வழியாகத்தான் அது வந்திருக்க வேண்டும். இந்த நூல் உங்களுக்கு தெரியும், முஸ்லிம் சேவையிலேயே சித்திஹாரா சகோதரி என்ற மிக மூத்த ஒரு கலைஞரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அவர்தான் பாடகர், முஸ்லிம் சேவைக்காக பங்களிப்பு செய்தவர். இந்த நூலை ஆக குறைந்தது 3 தடவையாக நான் வாசித்திருக்கிறேன். அவருடைய இந்த புத்தக தொகுப்பிலே ஈடுபட்ட போது அதற்குரிய சந்தர்ப்பம் கிடைத்தது. இரண்டாவது விடயம் என்னவென்றால், தற்போதைய முஸ்லிம் சேவை மிக முக்கியமான சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. முஸ்லிம் சேவை சவால்களை எதிர்கொண்டு வருவதற்காக எந்த ஒரு தனிப்பட்டவர்களையும் நாங்கள் கைவிட்ட முடியாது. கைவிட்டுவது நியாயம் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்திலே சுமார் 137 பேருடைய நேர்காணல்களூடாக ஆரம்பத்திலே கடமையாற்றிய 6 பேர்களுடைய நேர்காணலை வாசிக்கின்ற பொழுது இது இப்போது முஸ்லிம் சேவை இருக்கின்ற அதிகாரிகளுக்காக வழங்கப்பட்ட பரிந்துரையோ என்று சிந்திக்கும் அளவிலே, உதாரணமாக ஏற்கனவே கூறப்பட்டது போன்று பேராசிரியர் MM ஓவைஸ், மர்ஹூம் காமில் மலைக்கா, மர்ஹூம் MA முகமது, அல்ஹாஜ் முகமது, மர்ஹூம் VA கபூர், அதே போன்று MHF குந்தூஸ் வரை இந்த ஆரம்ப கட்டத்திலே இருக்கின்றவர்களுடைய வரலாறுகளை சொல்கின்ற பொழுது இவர்கள் இந்த முஸ்லிம் சேவை என்று சொல்கின்ற கட்டிடத்தை அமைப்பதற்காக எவ்வளவு சிரமப்பட்டார்கள், எவ்வளவு மூலோபாயமாக நடந்து கொண்டார்கள் என்று சொல்கின்ற விஷயம். மூன்றாவது விடயம் தான் முஸ்லிம் சேவையினுடைய உள்ளடக்கம் எந்த காரணம் கொண்டும் 20% சமய உள்ளடக்கத்துக்கு மேலதிகமாக எந்த விதமான சமய நிகழ்ச்சிகளும் ஒளிபரப்ப கூடாது என்பதுதான் 53ஆம் ஆண்டு புரோட்காஸ்டிங் கமிஷன் ரிப்போர்ட்டில் இருக்கிறது. இந்த புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது அது உண்மை என்பதை அறிந்து கொள்ள முடியும். சுமார் 30 இலக்கிய நிகழ்ச்சிகளுடைய பெயர்களில் இந்த நூலிலே இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று சுமார் 200 ஆக்க இலக்கிய எழுத்தாளர்களுடைய பெயர்கள் இந்த நூல், சுமார் 1000 பேர்களுடைய, நான் என்னுடைய ஒரு மாணவரிடம் இந்த புத்தகத்தை கொடுத்து தனிப்பட்ட எத்தனை பேருடைய பெயர்கள் இந்த நூலிலே எழுதப்பட்டிருக்கிறது என்று வாசித்து வாய்த்து அவருக்கு சொன்ன பொழுது அவர் சொன்னார், சரி நான் 1000 வேண்டிட்டேன், இதுக்கு மேல எனக்கு வாசிக்க இயலாது, 560 பேஜுக்கு மேல இருக்குது. ஜின்னாவுடைய இந்த நூல் இன்னும் ஒரு மிக முக்கியமான பணியை செய்திருக்கிறது. அதுதான் தமிழ் அல்லாத ஏனைய மொழிகளிலேயே என்னென்ன நிகழ்ச்சிகள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயங்கள் பேசப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் ஒரு வரலாற்று நூல் இல்லாவிட்டாலும் 100 வரலாறுகளை எழுதக்கூடிய வாயிலை இந்த நூல் திறந்து விடுகிறது. ஒரு ஆய்வு நூல் இல்லாவிட்டாலும் ஒரு 50-60 ஆய்வு நூல்களை உருவாக்கக்கூடிய உள்ளடக்கங்களை இந்த நூல் கொண்டு வந்திருக்கின்றது. இறுதியாக ஒரு விடயத்தை சொல்லி நான் படிக்கலாம். இது பல்கலைக்கழகத்திலே இப்படி ஒரு ஆய்வை செய்வதாக இருந்தால்
2 பேராசிரியர்கள், கிட்டத்தட்ட ஒரு 10 ஆய்வு மாணவர்களுக்கு தேவை. இதை ஜின்னா எப்படி செய்தார் என்று தெரியவில்லை. அவருடைய 3 நண்பர்கள், அவை தங்கள் அலி அக்பர், அதே போன்று நஜ்முல் அங்கல், எப்படி தோன்றாங்கன்றே தெரியல. இது சாத்தியமே இல்லை, இம்பாசிபிள். இது அவரை மாதிரி ஒரு ஆள் செய்திருக்கிறார் சொன்னால், நான் நினைக்கிறேன் ஒரு பேராசிரியருக்கு, ஒரு பல்கலைக்கழக ஆய்வாளருக்கு இருக்கிற நிதானமும் பொறுமையும் தேடலும் அவரிடத்தில் இல்லாமல் இருந்ததால் அவர் இதனை செய்திருக்க முடியாது. 2 முக்கியமான பண்புகளை இந்த நூலினூடாக காட்டுகிறார். ஒன்று, முஸ்லிம் சேவைக்கு பங்களிப்பு செய்த முஸ்லிம் அல்லாத ஏனையவர்களுடைய நேர்காணல்கள். அண்ணன் வி முத்தாரன் இருக்கின்றார். அதே போன்று காலம் சென்ற சந்திரசேகரன், சுஜாதா நாயக்கர், கிட்டத்தட்ட நான் இந்த புத்தகத்தை வாசித்த பொழுது ஒரு 15 பேர் அளவிலே கரீம் அவர்களுடைய அழைப்பை ஏற்று முஸ்லிம் சேவை நிகழ்ச்சிக்காக இஸ்லாமிய கீதம் பாடியிருக்கிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஜின்னா அதனையும் தொகுத்து தந்திருக்கிறார். அன்றைய நாளில் விழாவின் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், முஸ்லிம் சேவைக்காக உழைத்த முன்னோடிகளில் மருகங்களாகிவிட்ட பலரின் பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் கூட வந்திருந்தார்கள். அந்த வகையில் முக்கியமாக 1950களில் இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பாக துவங்கிய போது அதன் பொறுப்பாளராக இருந்த பேராசிரியர் மர்ஹூம் அல்லாமா MM உவைஸ் அவர்களது மகள் ஃபாத்திமா நிலூஃபர் உவைஸ் அவர்கள் முஸ்லிம் சேவை தனிப்பிரிவான போது முதல் அதிகாரியாக நியமனம் பெற்ற பத்ருல் மில்லத் AM காமில் மரிக்கார் அவர்களது துணைவியார் ஹாஜியானி ருவைதா காமில் மரிக்கார் அவர்கள், அவரது புதல்வர் அஜ்மல் காமில் மரிக்கார் அவர்கள், முஸ்லிம் சேவையின் முதல் பணிப்பாளர் மர்ஹூம் VA கஃபூர் அவர்களது புதல்வி ஜுமானா கஃபூர், முன்னாள் பணிப்பாளர் மர்ஹூம் IZLM முஹம்மத் அவர்களது மூத்த சகோதரரின் மருமகன் அல்ஹாஜ் முக்ஷித் அவர்கள் உட்பட பல பிரமுகர்களும் கலந்து கொண்டார்கள். அந்த நினைவுகளோடு நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன தலைவர் பேராசிரியர் உதித்த கயாஷான் குணசேகர அவர்களின் உரை இடம்பெற்றது. අපිට හිතන්නට ප්‍රශ්නේ හිතන්නට වෙලාවවල පැනනගිනවා. හැබැයි අපි ඒකට සූදානම් නැහැ. ජාතික ගුවන්විදුලි මාධ්‍ය ආයතනයකට වඩා රටක පැවැත්ම පිළිබඳ වගකීම ජාතික ආයතනය. ජාතික ගුවන්විදුලියට අවුරුදු 100ක් පෙරට. මේ අවුරුදු 100 පෙරට 1927 26 ඉඳලා 25 ඉඳලා අද දක්වා අප ගමන් මගේදී 1955 ඒකේ සැලසුමක් මත 1956 ඉඳලා ගුවන්විදුලි මුස්ලිම් වැඩසටහන් ක්‍රියාත්මක වෙන්න පටන් ගන්නවා. මේ මුස්ලිම් වැඩසටහන් ක්‍රියාත්මක වෙලා මුස්ලිම් ප්‍රජාවට විතරක් ඒක සීමා වෙලා ඒක එතනින්ම ඉවරයක් වෙනවට වඩා මේක මේ රටේ උරුමයක් විදිහට ආරක්ෂා කිරීමේ වැදගත්කම තේරුම් ගත්ත අපේ ජින්න මහත්මයා සහ එතුමාට සහාය දෙන සියලු දෙනා මේ රටට මේ දක්වා එකතු කරපු සියලු වටිනාකම් මේ ග්‍රන්ථය තුළ අන්තර්ගත වෙන බව මට දැනගන්න ලැබුණා. අපේ රාජ්‍ය මහත්මයා කිව්වා. ඒ වගේම මේක ගිලිහියන ඉතිහාසයක් රඳවා ගැනීමක් මේ කෘති. මම හිතන්නේ සිංහල මාධ්‍යයෙන් අර කිව්වා වගේ නන්දන කරුණානායක මහත්මයා පිළිගන්න මහත්මයා ඇතුළු සීමා සහිත පරීක්ෂකයන් සංඛ්‍යාවක් කරපු කාර්යය අද දවසේ දෙමළ භාෂාවෙන් ජින්න මහත්මයා කරපු පිළිබඳව ඒක දෙමළ භාෂාවට සීමා වෙච්ච දෙමළ භාෂාව කතා කරන ඇසපොත් නායකයෙක් පමණක් නෙවෙයි සමස්තයක් විදිහට ගුවන්විදුලි උරුමය ආරක්ෂා කිරීමට ගත්ත ප්‍රයත්නයක් විදිහට මම කැමති ඔබතුමාට ගුවන්විදුලිය වෙනුවෙන් අපේ ස්තුතිය ගෞරවයෙන් ආස්ථා කරනවා. ගුවන්විදුලියේ වටිනාකම් එකතු කරන මොහොතක් නේ. සියවසක් ගත වෙලා තියෙනවා ගුවන්විදුලිය. ඒ සියවස තුළ මොකද කළේ කියලා අහපුවාම සිංහල මාධ්‍ය ගුවන්විදුලි සේවා, ද්‍රවිඩ මාධ්‍ය ගුවන්විදුලි සේවා, ඉංග්‍රීසි මාධ්‍ය ගුවන්විදුලි සේවා මේ සියලු දේවල් අතරේ ඒ ඉතිහාසයට එකතු වෙලා
විශිෂ්ට වූ කෘතියක් පරිශ්‍රමයක් හා ශාස්ත්‍රීය වටිනාකමක් දනවන්නා වූ ක්‍රියාවක් විදිහට තමයි අද දවසේ නිකුත්කරන මේ පාරම්පරිය කියන ඥාන කෝෂේ මම තේරුම් අරගෙන තියෙන්නේ. ඇත්තටම කියනවා නම් මේක මුස්ලිම් ප්‍රජාවට වඩා දෙමළ භාෂාව කතා කරන ප්‍රජාවට වඩා මේ රටේ සාමූහිකත්වය සහ මානවීය ප්‍රේමය රඳවා තබන වටිනාකමක් හැටියට මම සඳහන් කළොත් මම හිතන්නේ ප්‍රශ්න නිවැරදි නේද? අපිට අවශ්‍ය වෙන්නේ යන්නේදී தொடர்ந்து நூலாசிரியரை வாழ்த்தி விழாவில் கவிதை பாடினார் கவிஞர் சட்டத்தரணி ரஷீத் எம் இம்தியாஸ் அவர்கள். 1985 ஜின்னாவின் முதல் பிரசவம். ஒரே மகள் ரிசைகா ஜின்னா, இன்று ரிசைகா இஷா. 1985 இவரது முதல் பிரசவம் ஒரே மகள் ரிசைகா ஜின்னா. 2025 மீண்டும் ஒரு முதல் பிரசவம். அது நல்லதொரு நூலின் பிரசவம். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் என்ற நூலின் பிரசவம். மீண்டும் தந்தையாகும் இளைஞர் ஜின்னாவை நீண்டு வாழ வாழ்த்துகிறேன். இதயம் துணை ஜின்னா அண்ணா, பாரம்பரியத்தின் மன்னா, உன் வாழ்வே சிறப்பு காணா, அது எதிரும் ஜின்னா என் நான் உன்னையே வாழ்த்தது தேனா, உன் வாழ்வு ஜொலிக்கட்டும் பொன்னா, உன் வாழ்வு ஜொலிக்கட்டும் பொன்னா. இறுதியாக ஒன்று, அன்று பாகிஸ்தானை உருவாக்கினார் முகமது அலி ஜின்னா. அன்று பாகிஸ்தானை உருவாக்கினார் முகமது அலி ஜின்னா. இன்று முஸ்லிம் சேவையின் பாரம்பரியத்தை சரித்திரமாக்கினார் எங்கள் லிங்கஸ்டம் ஜின்னா. ஜின்னா நீரூழி வாழ்க, என்னாலும் புகழ்பெறுக. நன்றி. அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூல் வெளியீட்டில் அழைப்பை ஏற்று வருகை தந்த சில அதிதிகள் இவர்கள்தான். சமூக தீபம் அல்ஹாஜ் MC பஹார்தீன் அவர்கள், கொழும்பு சம்மாங்கோடு சிவப்பு பள்ளிவாசல் நம்பிக்கை பொறுப்பாளர் சபையின் தலைவர் அல்ஹாஜ் TM அமீர் சுல்தான் அவர்கள், தொழிலதிபர் அல்ஹாஜ் MKM அஸ்லம் அவர்கள், அல்ஹாஜ் சித்திக் அக்பர் அவர்கள், JJ ஃபவுண்டேஷன் ஸ்தாபகர் கலாநிதி அல்ஹாஜ் IYM அனீஃப் அவர்கள், தொழிலதிபர் அல்ஹாஜ் ரஃபீக் புகாரி அவர்கள், தொழிலதிபர் அல்ஹாஜ் MKM அக்ரம் அவர்கள், அல்ஹாஜ் அப்துல்லா ஹசன் முபாரக் ஆகியோர் கலந்து சிறப்பித்தார்கள். தமிழுலகம் தொன்று தொட்டு இன்று வரை விரும்பி கட்டுன்ற முசைப்படல் வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் 2012 அதை கிளறுகிறார். நேயர்களும் நிர்வாகமும் ஆச்சரியமடைகின்றனர். இது இல்லங்களில் மட்டுமல்ல, உள்ளங்களிலும் காலகாலமாய் தொடரப்படல் வேண்டும் என்கின்றனர். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் இதற்கான முதல் கட்டமாக அதுவரை ஒலித்தவற்றையெல்லாம் சீடியாக 2013ஆம் ஆண்டு வெளியிடுகிறது, விளம்பரப்படுத்துகின்றது. ஒரே வாரத்தில் 1000 CDக்கள் விற்பனையாகின்றன. முஸ்லிம் சபை நிகழ்ச்சி மட்டுமல்ல, பாரம்பரியம் என்ற பெயரும் பேசப்படுகின்றது. முஸ்லிம் சபையின் இந்த வெற்றிக்கு வித்திட்ட ஒவ்வொரு தனி மனிதரும் நன்றியுணர்வுடன் நினைக்கப்பட வேண்டும் என்று அவர் மேலும் யோசிக்கின்றார். அதற்காக பலரை யாசிக்கின்றார். உறுதியாக 2017ஆம் ஆண்டு MSM ஜின்னா வந்து கை கொடுக்கின்றார். இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபனம் முஸ்லிம் சபையில் பாரம்பரியத்தின் பாரம்பரியமாக பேசப்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வும் அனுமதித்தாரும். அல்ஹம்துலில்லாஹ். பாரம்பரியம் என்ற நிகழ்ச்சியை உருவாக்கி தந்த அல்-ஹாஃபிழ் SM ஹனீஃபா அவர்களுக்கும், பாரம்பரியம் நிகழ்ச்சியை தொடர்ந்தும் நடாத்தி வந்த கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்களுக்கும் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாபன முஸ்லிம் சேவையின் சார்பாக நினைவு சின்னங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. மேலும் அன்றைய நாளில் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்களை அவரது குடும்பம் சார்பாகவும் கௌரவித்தார்கள். இலக்கிய மன்றம் சார்பாகவும் பரிசுகள் மற்றும் நினைவு சின்னங்களும் வழங்கி வைக்கப்பட்டன. வருகை தந்த அனைவராலும் நூல் பிரதிகள் பெறப்பட்டதோடு அவசர அலுவல்கள் காரணமாக முன்கூட்டியே விடைபெற்ற போதும் மண்டபத்திற்கு வெளியே நூல் பிரதிகளையும் வாங்கிச் சென்றார்கள்.
நிகழ்வில் தொடர்ந்து சிரேஷ்ட ஒலிபரப்பாளர் BH அப்துல் ஹமீத் அவர்களது சிறப்பு பேச்சு இடம்பெற்றது. அந்த உரையிலிருந்து ஒரு பகுதி இதோ. ஒரு செயல் எப்போது செய்யப்படுகின்றது என்பதை பொறுத்துத்தான் அது மக்களுடைய கவனத்தை ஈர்க்கும் மகத்துவம் பெறும். அந்த வகையில் ஜின்னாவின் இந்த நூல் வெளியிடப்படும் காலகட்டம் எப்படிப்பட்டது? தென்கிழக்காசியாவின் முதல் வானொலி நிலையம் என்று பெருமைக்குரிய இலங்கை வானொலி 100 கொண்டாடப் போகும் தருணம். இலங்கை வானொலியின் வரலாற்றை, அதன் தொன்மையை ஆராய்ந்து பதிவு செய்தவர்கள் மிகச் சிலர். அதில் பெரும்பான்மை இனத்தை சார்ந்தவர்கள் மட்டும் ஆவணப்பதிவாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழை தாய்மொழியாக கொண்ட மக்களுக்காக அந்த தொன்மைக்கு உழைத்தவர்கள், வழிகாட்டியவர்கள், முன்னோடிகளாய் இருந்தவர்களை பற்றி அநேகமான பதிவுகள் இல்லை. வானொலி தொடர்பாக தமிழில் வெளிவந்த நூல்கள் பலவும் சிவபுராணம் பாடும் நூல்களாகவே இருந்திருக்கின்றன. எனவேதான் நானும் ஒரு நூலை எழுதும்போது என்னுடைய சிவபுராணத்தை பாடாமல் எங்கள் முன்னோடிகளை பதிவு செய்ய வேண்டும் என்று 3 ஆண்டுகள் பாடுபட்டு ஏதோ முடிந்தவரை எழுதுகிறேன். வரலாறுகள் பதியப்படாவிட்டால் அந்த சமூகத்தின் அல்லது அந்த இனத்தின் அடையாளமே தொலைந்து போகும். கதை சொல்பவராக, சிறுகதை மன்னனாக, முஸ்லிம் சேவையில் கலைஞராகி, தன் தொழில், குடும்பம், கலை பயணம் என்று காலம் கடந்த போதும் 2017களில் மீண்டும் பாரம்பரியம் புகழ் கலாபூஷணம் MSM ஜின்னா என்று தமிழ் பேசும் முஸ்லிம்களோடு மட்டுமல்லாமல் நாடு தாண்டிய உள்ளங்களையும் வென்று கொண்டார். 2025இல் தன் இன்னுமொரு உச்சமாய் நூலாசிரியராக தமிழ் இலக்கிய வரலாற்றில் பொக்கிஷமாக பாரம்பரியம் எனும் நூலை தந்தார். அன்றைய நாளில் தன் ஏற்புரையை வழங்கினார் நூலாசிரியர் கலாபூஷணம் MSM ஜின்னா அவர்கள். இன்றைய முஸ்லிம் சேவையின் நோக்கம் இப்பொழுது புதிய புதிய நிகழ்ச்சிகள் எல்லாம் உருவாக்கலாம். ஆனால் இந்திய முஸ்லிம் சேவையின் பணிப்பாளர் பாத்திமா யூனூசியா அவர்களின் நோக்கம், அவர் அடிக்கடி என்னிடம் சொல்லுவார், புதிதாக நாங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, செய்து வைப்பதை பாதுகாப்பதும் போஷிப்பதுமே எங்களுடைய கடமை என்று அடிக்கடி அவர் சொல்வார். அதனால் பழைய நிகழ்ச்சிகளுக்கு முக்கியத்துவம் முதன்மையில் கொடுப்பதில் அவர் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறார் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். பாரம்பரிய நிகழ்ச்சியை நான் பேட்டி கண்ட பலரது குரல்களை தேடி நான் அவருக்கு கொடுத்த கரைச்சல் தான் சொல்லி வேண்டியது. அந்த அளவுக்கு நான் அவருக்கு கரைச்சல் கொடுத்திருக்கிறேன். இல்ல தெளிவாங்க, எனக்கு தெளிவார் எனது கடைக்கு ஒரு தொலைபேசி, எனது நிறுவனத்துக்கு ஒரு தொலைபேசி, ஜின்னா நான் கண்டுபிடித்து விட்டேன், அதான் கேட்டு பாருங்கள் என்று சொல்வார். அதையெல்லாம் எங்களது பாரம்பரிய நிகழ்ச்சி சொல்வதை நாம் பூர்த்தி இணைத்திருக்கிறோம் என்பதை நான் இங்கே பணிவன்போடு சொல்ல ஆசைப்படுகிறேன். முஸ்லிம் சேவைக்கும் எனக்கும் ஏதோ தெரியாது ஒரு 10 முஸ்லிம் சேவை என்னை கைவிடவில்லை, என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக இந்த முஸ்லிம் சேவைக்கு நான் என்றும் கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்பதை சொல்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்றைய நூல் வெளியீட்டு விழாவின் இறுதி நிகழ்வாக நூலாசிரியரின் ஏக புதல்வியும் கொழும்பு ஹைரியா மகளிர் கல்லூரியின் சிரேஷ்ட ஆசிரியையுமான ருசைகா ஜின்னா இர்ஷாட் நன்றி உரையினை வழங்கினார். It's an emotional moment for me to stand here at the launch of Ilangai Vanoli Muslim Sevayin Parampariyam, a book that was once my father's dream, and today it has come true. On behalf of our family, I sincerely thank our chief guest, Professor Udita Gayashan Gunasekara, Chairman of Sri Lanka Broadcasting Corporation, for gracing this event. A special thank you to Alhaj W.M. MSM Kamaldeen, well-known industrialist, for receiving the very first copy of the book, and also to his family members for joining us today. My sincere gratitude to our guests of honor, Mrs. M.J. Fatima Rinusia,
Directress of SLBC Muslim Service, and Hafiz S.M. Hanifa, former Director of SLBC Muslim Service, both of whom produced the Parampariyam radio program. Your commitment to preserving and promoting our heritage has been a great inspiration. A warm thank you to Mr. T. Sendil Velavar, Chief Editor of Thinakaran and Thinakaran Varamanjari, for your gracious presence. To our guest speaker, the legendary broadcaster Mr. B.H. Abdul Hamid, your inspiring words and generous presence mean so much to us. We are also deeply grateful to Dr. M.C. Rasmin, South Asian Broadcasting Policy Analyst and CEO of the International Foundation of Digital Child, for your thoughtful book review. Your insights added great value to this special occasion. It is our great honor to recognize Dr. Ramiz Abdullah, Chair and Senior Professor at Southeastern University of Sri Lanka, for his remarkable contribution to the academic field and for gracing us with his presence today. A heartfelt thank you to Dr. Amir Altaf, who travelled from India to be with us today. Your presence has truly made this occasion even more special. Thank you to all our special guests, media guests, and every well-wisher who took the time to be with us today. Your presence adds immense value to this occasion. To my father's dear friends, thank you for standing beside him with your encouragement and friendship throughout the journey of this book. It means the world to him and to us. I also appreciate the efforts of our event announcers for coordinating the program so smoothly, and to the dedicated staff of SLBC Muslim Service for their valuable support behind the scenes. A special thanks to the Sri Lanka Islamic Arts and Literary Foundation for organizing this memorable event, and to our dearest family members. Thank you for your love, strength, and all the unseen support that made today possible. Many have helped to make this event a success. Though time doesn't allow me to mention each name, please know that we are truly grateful to everyone. Thank you all from the bottom of my heart. And before I step down, I would like to present this plaque to my dear father, a small token of love. Vapa, this is for you. இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் நூல் வெளியீட்டு விழாவில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார்கள் சிரேஷ்ட அறிவிப்பாளர் அகமட் எம் நசீர் மற்றும் ஷாமில் அக்பர் ஆகியோர். இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் நூல் வெளியீட்டு நிகழ்வில் அச்சு மற்றும் இலத்திரனியல் ஊடகவியலாளர்கள், இலக்கிய மன்ற உறுப்பினர்கள், முஸ்லிம் சேவையின் உத்தியோகத்தர்கள், அறிவிப்பாளர்கள், கலைஞர்கள், முன்னாள் உத்தியோகத்தர்கள், அவர்களின் குடும்பத்தினர், நூலாசிரியரின் அன்பர்கள், குடும்ப உறவுகள் என அனைவரது ஒத்துழைப்போடு சிறப்புற நிறைவான நிகழ்வாக அமைந்திருந்தது. ஆக மொத்தத்தில் இது ஒரு வளமையான நூல் வெளியீடாக இருக்கவில்லை, மாறாக முஸ்லிம் சேவையின் கலைஞர்கள், அபிமானிகளின் ஒன்று கூடலாக அமைந்திருந்தது. எதிர்பார்ப்பையும் மீறிய விருந்தினர்களின் வருகையும் சிறந்ததொரு நிகழ்வில் கலந்து கொண்ட திருப்தியான முகங்களின் புன்னகையுமே இலங்கை வானொலி முஸ்லிம் சேவையின் பாரம்பரியம் நூல் வெளியீட்டு விழாவின் வெற்றி. அல்ஹம்துலில்லாஹ். விடைபெறுகின்றேன். நான் ஃபாத்திமா ரிசா ஹுசைன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்கள் இதுவரை தொகுப்புரை கேட்டீர்கள். இனி குறிப்பு: நாளை ஹிஜ்ரி 1447 முஹர்ரம் மாதம் பிறை 13 புதன்கிழமை.